வணக்கம் அன்பான பக்தர்களே. இன்று நாம வரப்போகிற இடம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் திருக்கோவில். சென்னை நகரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சின்னம்பேடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த திவ்யமான ஸ்தலம். பாலசுப்பிரமணியர் என அழைக்கப்படும் இங்கிருக்கும் முருகப்பெருமான் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் கருணைக்கடல். புராண வரலாறு. சிறுவாபுரி என்ற பெயர் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? பழங்காலத்தில் இது சிறுவாபுரி என்று அழைக்கப்பட்டது, அதாவது சிறு ஆவிகள் வாழ்ந்த ஊர். ஆனால் காலப்போக்கில் பெயர் சிறுவாபுரியாக மாறியது. இங்குள்ள புராணக்கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஒருமுறை வள்ளியம்மன் கண்ணை காண்பதற்காக முருகப்பெருமான் வேட்டைக்காரனாக வந்ததாகவும், அந்த வேளையில் இங்கு வாழ்ந்த சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டனர் என்பதும் ஒரு கதை. மேலும் அஞ்ஞானத்தை அகற்றும் சக்தியாக முருகப்பெருமான் இங்கு வெளிப்பட்டதாக நம்பிக்கை உண்டு. பெரிய பாம்பால் பயந்த வள்ளியை காப்பாற்றிய இடமாகவும் சில புராணங்கள் குறிப்பிடுகின்றன. கோவில் அமைப்பு. இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நம்ம கண்களுக்கு பட்டுப்போவது 5 அடுக்குகளுடன் கூடிய ராஜகோபுரம். அதை கடந்தவுடன் அழகான மண்டபங்கள், சிற்பங்கள் மற்றும் சன்னதிகள் காணலாம். முதலில் வரும் விநாயகர் சன்னதி, வழிபாட்டின் துவக்கம் விநாயகர் வழிபாடு என்பதற்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பாலசுப்பிரமணியர் சன்னதி. சிறு வயதிலேயே பக்தர்களுக்கு அருள் புரிவதால் பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். அருமையான உருவம், கையில் வேல், முகத்தில் கருணை, கண்களில் பரிவு. அருகில் வள்ளி தெய்வாயனையும் தேவசேனையையும் தரிசிக்கலாம். திருவிழாக்கள். இங்குள்ள முக்கியமான திருவிழாக்கள்: தாய்ப்பூசம், முருகன் வழிபாட்டின் மிகப்பெரிய பண்டிகை. ஷஷ்டி விரதம், 6 நாட்கள் நடைபெறும் திருவிழா, பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கில் வருகை தருகிறார்கள். பங்குனி உத்திரம், முருகனும் வள்ளிதேவியும் தேவசேனையும் கல்யாணம் கொண்டாடப்படும் நாள். வருடந்தோறும் சுமார் 7 லட்சம் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் என்பதை சிறப்பு. வழிபாடு, விரதங்கள். பாலசுப்பிரமணியர் கோவிலில் சிறப்பு வழிபாடு ஒன்றுண்டு. குழந்தை பெற விரும்பும் தம்பதிகள் இங்கு வந்து பாலபிஷேகம் செய்கிறார்கள். பலரும் தங்கள் வாழ்வில் குழந்தை பாக்கியம் பெற்றதாக சொல்கிறார்கள். மேலும் கல்வியில் முன்னேற்றம் வேண்டுபவர்கள், வேலையில் உயர்வு வேண்டுபவர்கள், நோய்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுபவர்கள் அனைவரும் இங்கு வந்து முருகனின் அருள் பெற்று செல்கிறார்கள். பக்தர்கள் சொல்வது என்ன தெரியுமா? ஒருமுறை சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே மனதில் உள்ள கவலைகள் மறைந்து விடுகின்றன என்பதுதான். பல குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க, குழந்தையில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, வேலையில் தடைகள் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட முருகப்பெருமான் அருள் புரிகிறார். அன்பான பக்தர்களே, இன்றைய பயணத்தில் நாம் பார்த்தது சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் திருக்கோவில். சிறு குழந்தை போல அருள் புரியும் முருகப்பெருமான் நம்ம வாழ்வில் எல்லா இடர்களையும் நீக்கி அன்பும் அமைதியும் வெற்றியும் தருவாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர்ந்துக்குங்க. மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரவணபவா, முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி.